7 வார்த்தையும் மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்று பார்க்கிறோம். பிதாவே இவர்களை மன்னியும் அப்படிங்கிறது பூமியிலே எந்த கடவுளுக்குமே கொடுக்கப்படாத ஒன்று. எந்த கடவுளுக்குமே கொடுக்கப்படாத ஒன்று. இயேசு மெய்யாய் காணப்படுகிற கடவுளாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இந்த மன்னிப்பையே பூமியிலே கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த 7 வார்த்தையை மாத்திரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது நமக்கு முக்கியமான ஒரு வார்த்தை. ஆதாம் பாவம் செய்த நிமித்தம், ஏவாள் நிமித்தம் பாவம் என்ன செய்தாம்? ஆதாமுக்குள் வந்து ஆதாம் நிமித்தம் என்ன செய்தாம்? அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தத்தக்கதாக ஒரு சூழல் ஏற்பட்டது. எப்போ ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்களோ அந்த நேரத்திலே பிதாவாகிய தேவன் என்ன செய்தாராம்? அந்த வாசல்களில் என்ன செய்தார்? பெரிய ஒரு சுடர்வொளி பட்டயத்தை வைத்தார். சுடர்வொளி பட்டயத்தை வைத்தார். அந்த பட்டயத்தை செய்யுமா எப்பொழுதும் அது சுற்றி கொண்டு இருக்கும். அந்த பட்டயத்தில் பரிசுத்தமான இரத்தமே அல்லாமல் வேற ரத்தம் என்ன செய்ய முடியாதாம்? அதில் தெளிக்கப்பட முடியாது. அது எப்பொழுது தெளிக்கப்பட்டதோ அது நேரம் முதற்கொண்டு அந்த வழிகள் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பூமியிலே அநேக பரிசுத்தவான்களை தேவன் உண்டாக்கினார், எழுப்பினார், அற்புதம் நிறைய செய்தார்கள். ஒருவரும் என்ன செய்ய முடியலையாம்? பிதாவுடைய சித்தத்தை என்ன செய்யலையாம்? அங்கே நிறைவேற்ற முடியவில்லை. இயேசு கிறிஸ்து ஏன் அந்த சிலுவையை எடுத்தார்? நீங்கள் சொன்னீங்க அந்த அவருடைய உறவு துண்டிக்கப்பட்டது. எதனால் துண்டிக்கப்பட்டது சொன்னாங்க? பாவங்கள் இருந்தது அப்படி. அல்லேலூயா. பாவங்கள் இருந்தது அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேலே பாவங்கள் எந்த பாவம் இருந்ததுன்னா மனுக்குலத்துக்குரிய பாவங்கள் அத்தனை பாவங்களும் இயேசு கிறிஸ்து மேல் சுமந்து இருந்தது. பைபிள் சொல்கிறது பிதாவாகிய தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் யாரு? பிதாவாகிய தேவன். அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். மோசே வந்து ஆண்டவரே நாங்கள் அவளை பார்க்கணும்னு சொல்லுவான். எப்பா நீ என்னை பார்த்தேன்னா செத்துருவேன், அதனால நான் என்ன செய்ய நான் கடந்து போகிறேன், என்னுடைய முதுகு மாத்திரம் பார்த்துக்கோ அப்படி சொல்லுவேன். அப்போவே என்ன செய்யலாம்? மலையெல்லாம் கடமுடன்னு பயங்கரமாக என்ன செய்வாங்க? அங்கே பெரிய சத்தம் கேட்கும். பூமியில் இருக்கலாம் பயங்கரமாக சத்தம் போடுவாங்க. ஐயோ மோசைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சத்தம் பயங்கரமாக இருக்குது, ஒரே புகைக்கடா இருக்குது, தீயா இருக்குது, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் குழம்பினாங்க. அந்த வழியாக அப்படி பிதாவாகிய தேவன் கடந்து போன அந்த முதுகை மோசை பார்த்த நிமித்தம் அவருடைய முகம் என்ன செய்தான்? பிரகாசமாக இருந்தது. அந்த பிரகாசம் உள்ள முகத்தை யூதர்கள் என்ன செய்ய முடியலையாம்? பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா இவர்களே பாவங்கள் இருந்தது வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. ஏன் அங்கே வந்து துண்டிக்கப்படுது அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேல் பாவங்கள் இருந்தது. பூமியிலே எல்லாருக்குமே இதே போல அதாவது பாடுகள் உண்டு. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய குமாரனாய் இருந்த போதும் அவர் பூமியில் என்ன செஞ்சாராம்? மனுஷனாகவே இருந்தார். பைபிள் சொல்லி ஏசாயா சொல்லுவார், நான் உங்களை இமை பொழுது உங்களை கைவிட்டேன். எவ்வளவு நேரமாம்? இமை பொழுது உங்களை கைவிட்டேன், ஆனாலும் இரக்கமான ஒருக்கங்களை நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். இந்த இமை பொழுது கைவிட்டா எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? அவ்வளோ செகண்டோட கிடையாது. அதில் செகண்ட் வந்ததுக்கு முன்னாடி அது அந்த இமை மாறிடுமா? ஏன் அந்த இடத்துல அப்படி போட்டிருக்குது? இப்போ நம்முடைய பார்வையில் இந்த வருஷம் ஒரு வருஷம் 365 நாள். ஆனால் ஆண்டுடைய பரவலை எப்படி தருமா? 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் ஒரு நாள் 1000 நாள் போலவும். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இமை பொழுது அப்படிங்கிறது நம்முடைய கால்குலேட்டர் படி அல்ல, நம்முடைய கணக்கின்படி அல்ல, பிதாவுடைய கணக்கின்படி. அல்லேலூயா. இவர் மேல் சொல்றது அவர் அந்த கேடு அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. நம்மளை ஐஸ்வர்யவான்களாக ஆக்கும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கேடு அடைந்தார் சொல்லப்படுறது. அந்த முகத்தை பார்க்க முடியலையாம். அந்த முகத்தை என்ன செய்ய முடியலையாம்? பார்க்க முடியல. அவ்வளவு பூரண சற்குணம் உள்ளவர். இயேசுவை போல அழகு ஒருத்தர் கிடையாது உலகத்தில்.
அவர் வெண்மையும் ரோஷுமானவர். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவ்வளவு பூரண அழகுள்ள இயேசு கிறிஸ்துவை தான் என்ன செய்தான், அந்த பாவங்கள் அவர்கள் இருந்தனால பிதாவாகிய தேவன் கைவிட்டதை இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். அதனால சொன்னாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிட மாட்டார். பிதாவாகிய தேவன் யாரையும் கைவிடவே மாட்டார். ஆனாலும் சில சோதனையின் வழியாக நம்ம கடந்து போகும்போது அவர் என்ன செய்யணுமா, அதை நம்ம தான் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக சில வசனங்களை சில ஆண்டு சில அற்புதங்களை நமக்கு காண்பிப்பார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதோ உன் தாய், அதோ உன் மகன். அதில் இப்போ எனக்குள்ள வந்தனால சொல்கிறேன், தியானம் இல்லை, உட்கார்ந்துருக்கும் போது அந்த வார்த்தை வந்துச்சு, அதோ உன் தாய், அதோ உன் மகன். ஏன் யோவான்ட கொடுத்தாரு? அங்கே சீசர்கள் பேதுரு இருந்திருக்கலாம், வேற யாராவது இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா சகோதரர் சொன்னார், இயேசுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு இருந்தவர். அதாவது அவங்க அந்த 12 பேரும் உட்கார்ந்துருக்கிற விதம் எப்படி இருக்குமா, யோவான் உட்கார்ந்துருக்கும் போது எப்படி இருக்குமா, இயேசு கிறிஸ்துடைய மார்பிலே சாய்ந்த வண்ணமா இருக்குமா. அதுதான் அப்படி போட்டிருக்கு. அதனால இயேசுடைய மார்பிலே சாயலை. அந்த அளவுக்கு ஒரு அன்பு உள்ளவன், அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை நேசித்தவன். இயேசு கிறிஸ்து பேதுருவை நேசித்தார். ரெண்டு வித்தியாசம் இது ஒண்ணுதான். யோவான் அளவில்லாமல் இயேசு கிறிஸ்து மேல நேசித்தான், இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் நேசித்தாராம், பேதுருவை நேசித்தார். ரெண்டுமே வித்தியாசம். அல்லேலூயா. ஏன் அதோ அப்படின்னா ரெண்டு பேருமே அதோன்னு தான் சொல்லுவார். ஒருவேளை இவன்கிட்ட இதோன்னு சொல்லிக்கலாம், இல்லை அவன் ஸ்திரிட்ட அதோன்னு சொல்லிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் ஒன்று ஸ்திரீ, மற்றொன்று சகோதரர், அவ்வளோதான். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவான், நானும் மற்ற அப்போஸ்தலரை போல என்ன செய்யலையாம், சகோதரி ஆகிய மனைவியை கூட்டிக் கொண்டு போகலாம் என்று சொன்னான். ஆனால் பண்ணாலே கிறிஸ்துவுக்கு எல்லோரும் யாராம், சகோதர சகோதரி, ரெண்டே முடிஞ்சு போச்சு. அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் என்ன செஞ்சாராம், ஆண்டவர் வச்சாராம் ஸ்திரியே என்று சொன்னார். இப்ப அதோ அப்படின்னு ஏன் சொன்னாரு? அதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள்ல தமிழ் எழுத்துக்களை நம்ம கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னா ரொம்ப நம்ம பிரமிக்குது. அதோ அப்படின்னா கொஞ்சம் ரெண்டுடைய மனநிலையும் என்ன செய்யுமா, இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அதான் அதுல சொல்லக்கூடிய ஒன்று. அதோ அப்படின்னா என்ன, இதோட பக்கம், உண்மையா பொய்யா, இதோ இங்க இருக்கிறாங்க. அதோ அப்படின்னா தூரமா இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதனாலதான் இவனுடைய மனநிலை, யோவானுடைய மனமும் அந்த ஸ்திரியுடைய மனமும் என்ன செய்தான், தூரமாய் இருப்பதனாலதான் என்ன செஞ்சாரா, அதோ என்று சொன்னான். உண்மையா பொய்யா? அதோ அப்படின்னா ஓரளவு ஒரு 30 அடி இருக்கலாம், இல்ல ஒரு 100 அடி இருக்கலாம். ரெண்டுடைய மனம் என்ன செய்யலாம், இவன் தாயா ஏற்றுக்கொள்ளணும். இவன் ஏற்றுக்கிட்டாலும் அவங்க என்ன செய்யணும், மகனா ஏற்றுக்கொள்ளணும். இதனாலதான் இயேசு என்ன செஞ்சாரா, அதோ என்று சொன்னார். அந்த தூரத்தை அவருக்கு லக்கு வச்சனாலதான் என்ன செஞ்சாராம், அதோ என்று சொன்னார். அப்ப அதோ என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்ப அந்த தூரத்தை என்ன செஞ்சாராம், யோவான் என்ன செஞ்சாராம், அந்நியரமே சேர்த்துக் கொண்டான். எவ்வளவு பாக்கியம் பார்த்தான் ஆண்டவர், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதோ அப்படின்னா தூரமா இருந்த ரெண்டுடைய மனசை என்ன செஞ்சாராம், அன்னை பைபிள் சொல்லுது, யோவான் அந்நேரமே என்ன செய்தாம், தாயாக ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது. ஆவி என்ன செய்தான், தன்னுடைய பிதாவுடைய கரத்திலே இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். பைபிள் சொல்லுது, ஆவி தன்னை தந்த தேவனுடைய இடத்துக்கு போயிடும். எந்த ஆவினாலும் சரி, நான் சொன்ன மாதிரி யாவை எப்படி செத்தாலும் சரி, அவருடைய கையிலுக்கு போயிடும். அவர் தான் எல்லாம் தீர்மானிக்கிறது. யாரெல்லாம் சரி, இயேசு ஏற்றுக்கொண்டாலும் சரி, இயேசு ஏற்றுக்கொண்டாலும் சரி, எல்லா ஆவியுமே அவருடைய கையில தான் இருக்குது. அது ஒரு நாள் நியாயத்திருப்பா, அது வேற விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம், மரணம் அடைந்தார். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினாலே நமக்கு என்ன நன்மை? இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினாலே நமக்கு என்ன நன்மை? ஒருத்தர் கேட்டார், இந்த கருணாமூர்த்தி என்கிற அந்த ஒரு படத்துல இயேசு கிறிஸ்துவை அடிப்பாங்க. அடிக்கும் போது அங்க இருந்த ஒரு இந்து அம்மா சொல்லிச்சு, என்னையா உங்க கடவுள் சர்வவல்லமையுள்ள தேவன் சொல்றீங்க, இப்படி அடிவாங்கிட்டு இருக்கிறாரு, எங்க கடவுள் மாதிரி அவர் அறுவாடுத்து விட்டம் வளர்க்கிறாரு அப்படி சொன்னாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் மறிக்க வேண்டும்?
வாசிங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 21. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. உன்னை சத்தமாக சொல்லுவான். மனுஷனால் தான் பூமியில என்ன செய்தான்? மரணம் வந்தது. அதனாலதான் தேவ பிதாவாகிய தேவஸ்தாராம் தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு எதற்காக அனுப்புறார் என்றால் மரணம் அடையும்படியாகத்தான் அனுப்பினார். அல்லேலூயா. அந்த மரணம் என்ன செய்யுது? ஏன் மரணம் அடையணும்? இயேசு கிறிஸ்து மரணம் அடைவதில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட முடியாது. இன்றைக்கு நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தது எதற்கு என்றால் நமக்காக. பைபிள் சொல்லுது, மனுஷன் நிமித்தம் மரணம் என்ன செய்தான்? பூமிக்கு வந்தது. மனுஷன் என்ன செய்தான்? மனுஷன் பாவம் செய்தான். அதனாலதான் பூமியில் மரணம் இல்லாத பூமியை பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த அழகாய் படைத்தார்கள். மரணமே இல்லை. யாருக்குள்ளும் எந்த விகற்பமான எண்ணமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சிங்கத்தை படைச்சார், புலியை படைத்தார், கரடியை படைச்சாரு, அடுத்த யானையை படைச்சாரு, ஓனை எல்லாமே படைச்சாரு. இதெல்லாம் அது வாட்டுக்கு புல்லு தலை திருட்டே இருந்துச்சு. எப்ப மனுஷன் பாவம் செய்தானோ அப்பவே நீ செய்தான் சிங்கம் குர்னுச்சு, கரடி அப்படி சொல்லிச்சு. இப்படி ஒவ்வொன்றைய சுபாவங்கள் வெளியே வர ஆரம்பிச்சு. மனுஷன் பாவத்தினால் என்ன செய்தான்? இந்த பூமியிலே மரணத்தை என்ன செய்தான்? அந்த பாவம் உண்டானது என்று வேதம் சொல்கிறது. அதனால்தான் என்ன செய்தாராம்? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். வாசிங்கள். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தை உடையவளாக இருக்க அவரும் அவரை போல மாமிசத்தை இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாய் காணப்படுகிற பிசாசானவனை மரணத்துக்கு அதிகாரியாய் காணப்படுகிற பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து மரணமானார். உங்களுக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. நீங்க பூமியில 2 தடவை செத்தா உங்களுக்கு மரணம் கிடையாது. ஒருக்கா செத்தா கட்டாயம் மரணம் உண்டு. 2 தடவை எப்படி? நீங்கள் திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு மரணம், இரண்டாவது உங்களுடைய சரீரத்தின்படி காண்கிற ஒரு மரணம். இப்ப சொல்ல பாருங்கள், மரணத்துக்கு அதிகாரியாய் காணப்படுகிற பிசாசானவனை தமது மரணத்தினாலே இயேசு கிறிஸ்து அழிக்கும்படிக்குத்தான் இங்கே சிலுவையை சுமந்தார் என்று பார்க்கிறோம். இப்ப மரணம் நமக்கு தேவையா? அந்த நாளை நம்ம நினைச்சு பார்க்கணுமா? இந்த நாளை நினைச்சு பார்க்கணுமா? எங்க சாவத்தோட போன் பண்ணாங்க, பாஸ்டர் நீங்க காலைல 7 மணிக்கே வச்சிருங்க, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வைங்க அப்படின்னாங்க. இந்த நாளை நினைச்சு வைங்க, எல்லாரும் பேச சொல்லுங்க, எல்லாரையும் ஒப்பு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. எத்தனை மணிக்கு சொன்னாங்க? காலைல 7 மணிக்கு வைக்க சொல்லுங்க அப்படின்னா. நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்ல பாருங்க. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பாருங்கள், அதாவது மரணத்துக்கு அதிகாரியாய் காணப்படுகிற பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து மரணமானார். அப்படி என்றால் மரணம் அப்படினால என்ன அப்படின்னா பிசாசுக்கு உரியதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. எங்களுக்கு மரணம் இல்லை. அதான் சொல்லுது, நீதிமானுக்கு என்ன கிடையாதா? மரண பயம் கிடையாதா? நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பரலை எப்படி இருக்குதா? அருமையானது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ல பாருங்கள், மரணத்துக்கு அதிகாரியாய் காணப்படுகிற பிசாசானவனை, பிசாசால் உண்டாகப்பட்ட இந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து மரணத்தினாலே என்ன செஞ்சாராம்? அழிக்கும்படிக்கு அவர் என்ன செய்தாராம்? மரணம் அடைந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு மரித்தது உண்மைதானே? உண்மையா பொய்யா? இயேசு கட்டாயம் மரிக்கத்தானே செய்யணும். மரிச்சு அப்படியே முடிஞ்சு வச்சா இல்லையே. அவர் மரிச்சு என்ன செய்யுமா? வாரத்தில் முதல் நாளிலே 3ஆம் நாள் என்ன செஞ்சாராம்? உயிர் தர வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மரணத்தை சாதாரணமா ஜெயிக்க முடியாது. பைபிள் சொல்றது, சதா காலங்களிலும் மரண பயத்தில் இருந்த நம்மளை, மரண பயம் எல்லாத்துக்கும் இருக்குது. விழுந்தாலும் பயம், இருந்தாலும் பயம், மற்றவங்க நம்மளை தேடி வந்தாலும் பயம். பயம் பயம் என்கிற மரணம் என்ன செய்ய நம்மளை ஒவ்வொரு நாளும் துரத்தி கொண்டே இருக்கிறது. அதான் சொல்லுங்க பாருங்கள், இந்த மரணம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டது அல்ல, பிசாசால் உண்டாக்கப்பட்டது. ஆனவனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை அழகாய் ஜெயித்தார். வாசிக்க பார்ப்போம். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும்
கீழ்ப்படிந்தவராகி. அல்லேலூயா. எவ்வளவு தன்னால் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தினான். ஏயா இவ்வளவு பெரிய கடவுள், இவ்வளவு பெரிய சர்வவல்லமையுள்ள தேவன் இவ்வளவு ஏன் தாழ்த்தின அப்படின்னா, மரணத்தை சும்மா ஜெயிக்க முடியாது. மரணத்தை சும்மா சாதாரணமாகவோ எளிதாகவோ சீக்கிரத்தில் என்ன செய்ய முடியாது, ஜெயிச்சு வெளியே வர முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாராம் இங்க சொல்ல பாருங்கள். அவர் மனுஷனுமாய் காணப்பட்டு மரண பரிந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தாராம், தாழ்த்தினார். அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, தாழ்மையானவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். மேன்மைக்கு முன்பதாக என்ன அப்படின்னா தாழ்மை. நீங்க எவ்வளவாய் தாழ்த்தப்படுகிறீர்களோ அவ்வளவாய் சாத்தானுடைய கிரியைகளை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. மேல வாசிப்போம், 7 வாசிங்கள். தம்மை தாமே எத்தனை பேருங்க ஆகியிருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு சூழல்ல. அவர் சொல்ல பாருங்கள், தம்மை தாமே வெறுமையாக்கி. எப்படி அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். பாருங்க, இயேசுவை பிடிக்கும் போது இயேசுவை தேடி வராங்க, ஒரு கூட்டம் வருது. நான் தான் இயேசு சொல்றாரு. சொன்ன உடனே அப்படி பேருக்கிறவன் தான். இவ்வளவு ஒரு வல்லமையுள்ள தேவன் இயேசுவை பிடிச்சு போனவனே என்ன அப்படின்னா, பேதுரு பண்டைய தெரிசாரா மல்கூஸ் செய்யக்கூடிய அந்த மனுஷனை காதுல வெட்டிட்டான். அந்நியர் மனுஷன் அந்த காதை எடுத்து அப்படி ஒட்டி வைக்கிறாரு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இவ்வளவு வல்லமையுள்ள தேவன் பைபிள் சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி. அடுத்த செஞ்சாராம் பாருங்க. அவர் எஜமானோ இல்ல ராஜாவோ இல்ல செல்வமானோ இல்ல ஞானவானோ பலவானோ புத்திவானோ என்று எண்ணாதபடிக்கு வேதம் சொல்கிறது அடிமையின் ரூபம் எடுத்தார். அதான் அவசியம். ஒரு மரணத்தை ஜெயிக்கிறார் என்றால் நீங்கள் நானும் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாதாரணமாக இந்த மரணத்தை ஜெயிக்கவில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு சாதாரணமாக வரவில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திர மகிழ்ச்சி அவர் சாதாரணமாக கொடுக்கப்படவில்லை. அவர் சொல்ல பாருங்கள், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து, வாசிங்க, ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார். அதான் அப்போஸ்தலன் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இழைக்கப்படுவதற்காக எனக்கு லாபமாய் காணப்படுகிற லாபத்தையும் குப்பையும் அழித்துவிட தொலைத்துவிடுகிற அழுக்கப்படுகிறோம் என்று அவர் சொன்னான். நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். மனசிலாக்கியம். இயேசு கிறிஸ்து சும்மா மரணத்தை ஏதோ அவரோட சேர்த்து கிடையாது. சொல்ல பாருங்கள், அடிமையின் ரூபம் எடுத்து அவர் எடுத்த அந்த ரூபம் எப்படிப்பட்ட ரூபமா, அடிமையின் ரூபம் எடுத்து. பைபிள் சொல்றது அவர் எஜமான். அல்லேலூயா. அவர் எஜமான். ஆனால் அவர் எடுத்த அந்த அந்த சாயல் என்ன சாயல்னா அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அல்லேலூயா. மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனைக்கு அவருக்கு இருந்துச்சு. அவர் சோர்வா இருந்தார், பசியா இருந்தார், தூங்கினார். அல்லேலூயா. கெட்செமனே தோட்டத்திலே கதறி ஜெபித்தார். கெட்செமனே தோட்டத்தை ஜெபிக்கும் போது அவருக்கு வேர்வை வந்துச்சு. நம்ம நினைப்போம் நமக்கு தான் வேறு வருது, ஏசாருக்கு வேறவே வந்திருக்க கிடையாது. கெட்செமனே ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வை வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் போது நடந்த காரியம் என்ன அப்படின்னா, வேர்வை ரத்தமாய் மாறி என்ன செய்தான், கீழே சொட்டுள்ளதுன்னு பார்க்கிறோம். அப்படின்னா என்னது, எப்படி வேர்வை எப்படி ரத்தமா மாறும் அப்படின்னா, ரத்த நரம்புகள் பிடிக்கப்படத்தக்கதாக அவ்வளவு வியாகுலம் இருதயத்தை. சாதாரண அடிமையின் ரூபம் எடுத்தாலும் வச்சுக்கோங்க, இயேசு அங்கிட்டா ஒருத்தன் தள்ளுறான், இங்கிட்டா ஒருத்தன் தள்ளுறான். 40 அடியில் அடிச்ச உடனே என்ன பண்ணா, ஒருத்தன் மிதிக்கிறான், ஒருத்தன் அடிக்கிறான், சவுப்பு அடிக்கிறான், குச்சி அடிக்கிறான், கம்பளி எல்லாத்தையும் அடிச்சாச்சு. இயேசு கிறிஸ்துவை சாக வைக்க யாராலும் முடியாது. சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்துவை சாகடிக்க எத்தனை அடி அடிச்சாச்சு. ஏன் அப்படின்னா அவர் பிதாவுடைய குமாரன். அது ஒரு பொருளை போல ஆகிட்டார். எத்தனை அடிச்சு நொறுக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை சாக, அதெல்லாம் சொல்றது அந்த ஆவியை தூக்கி பிதாவுடைய கையில கொடுத்தார். அல்லேலூயா. அசலா பாருங்கள், அடிமையின் ரூபம் எடுத்தார். வாசிக்கிற பாப்போம், ஏசாயா புத்தகம் 53:12 வாசிப்போம். அவர் தம்முடைய ஆத்துமாவை
மரணத்தில் என்ன செஞ்சாராம்? எதை ஊத்தினாரு? வீட்டில் 2 குடம் தண்ணி இருந்துச்சு. ஒரு இடம் தண்ணியை ஊற்றியாச்சு, டபக்குன்னு ஊற்றியாச்சு. பாஸ்டர் குடிச்சிட்டு போயிட்டார். தண்ணி நம்ம ஊற்றுருவோம், குடிக்கிறதெல்லாம் யோசிப்போம். பாஸ்டர் தண்ணி ஒரு இடம் தண்ணி கேட்டாரு, குடிக்கையா வேண்டாமா? பாஸ்டர் பிறவாங்க பாஸ்டர், முடிஞ்சு வச்சு. இவர் என்ன பாத்திரத்தை ஊசிட்டு ஊற்றினார். என்ன நம்ம ஊற்ற மாட்டோம், என்ன யோசிப்போம்? கடலில் ஊற்றினா இவ்வளோ ஆகும், நல்ல ஊற்றினா, ஸ்டீமில் ஊற்றினா, பெட்ரோல் ஊற்றினா இவ்வளோ, நம்ம யோசிப்போம் உட்காந்து. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயிப்பதற்கு அங்கே அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை சிறுமை பிறந்தும் முழுமையாக தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் வேதம் சொல்ல பாருங்க, ஏசாயா 53:12 சொல்கிறது, தன்னுடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். உங்களை சொல்லுமா? மரணத்திலே ஆத்துமாவை ஊற்றினால்தான் மரணத்தை ஜெயமாக விழுங்க செய்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்திலே தன்னுடைய ஆத்மாவை இயேசு கிறிஸ்து ஊற்றின பண்ணால்தான் இன்னைக்கு மரணம் என்ன செய்தால் ஜெயமாய் விளங்கப்பட்டது. மரணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒன்று அல்ல. வேதம் சொல்லுது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வேதம் சொல்கிறது. பைபிள் இந்த வார்த்தை பழைய ஏற்பாடிலே தீர்க்கதரிசி சொல்வார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படி சொல்வார். இந்த சவால் என்னைக்கு நிறைவேறுச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்பொழுது தன் ஆத்மாவை மரணத்துல ஊத்தினாரோ அன்றைக்கு நிறைவேறுச்சு. அல்லேலூயா. அப்ப மரணம் அப்படிங்கிறது என்னன்னா கொடியது. மரணம் எப்பொழுது ஒரு முட்புறப்பை காப்பிடுகிற ஒரு வேதனை உண்டாக்கக்கூடிய ஒன்று. அதான் சொல்லுது, மரணத்திலே தன் ஆத்மாவை ஊற்றினார். வாசிங்க, மத்தேயு 20:12. இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசிரியத்தில் வேதவரத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து. அப்ப மரணம்னா என்னது? ஆக்கினி தீர்ப்பதம். எப்படி பார்த்தீங்களா? அல்லேலூயா. கிறிஸ்து எனக்காக ஆக்கினி தீர்ப்பு அடைந்தார். சொல்லுமா? நாம் நல்லா இருக்கும்படியாக, நாம் சுகமா இருக்கும்படியாக, நாம் வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, நாம் சுகமுள்ள ஒரு வாழ்க்கை வாழச் செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரண ஆக்கினி தீர்ப்படைந்தார் என்று வேதம் சொல்கிறது. சும்மா கிடையாதுங்க, ஆக்கினி தீர்ப்பு அப்படிங்கிறது சும்மா கிடையாது. இங்க ஒரு இந்த கொரோனா வந்துச்சு, நமக்கு என்ன நினச்சி சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் போச்சு. உண்மையா பொய்யா? அரிசி கிடைக்கும், காய்கறி எப்போ வாங்க, வண்டி எப்போ வரும், அவன் என்ன அறிவிப்பான் ஒரு கடையும் தெரியும் எனக்கு. 7 நாள்னா இப்போ 5 நாளாக கடைசியாக 1 மாதம் ஆகிட்டாங்களே, ஒன்றுமே புரியும் எனக்கு. பாதி கடை திறந்திருக்கு, பாதி கடை திறக்கல. பிள்ளைக்கு முட்டை வாங்குறதுக்கு 3 தெருவரும் அலைஞ்சோம். உண்மையா பொய்யா? அல்லேலூயா. ஆக்கினி தீர்ப்பு இதை விட கொடியதாய் காணப்படுகிற ஒன்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆக்கினி தீர்ப்பு அடைந்து மரணத்தை வென்றார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கடவுளுக்கு நம்ம எப்படிங்க ஆராதனை செய்யணும்? இப்படிப்பட்ட கடவுளை எப்படி நம்ம தேடணும்? இப்படிப்பட்ட கடவுளுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் தகாது. அல்லேலூயா. அவர் ஆக்கினி தீர்ப்பு அடைந்தார். வாசிங்கள், ஏசாயா புத்தகம் 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களையும் இருந்து இருசாராம் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இது சொன்னார். என்ன இயேசு கிறிஸ்து என்னையா மரணம் எதுக்கு விளைஞ்சாரு? மரணத்தை ஜெயமாக விளங்கினார். அல்லேலூயா. அவர் விளங்கி எதற்காக? எல்லா முகங்களையும் கலப்படுகிற கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். உங்க மேல் கலப்படுகிற நிந்தையை கர்த்தர் மாற்றுகிறார். மரணத்தை ஜெயமாக அவர் விழுங்கிட்டார். முடிஞ்சு வச்சு. அதான் பைபிள் சொல்லுது, மரணம் அவர் என்ன செய்ய முடியும்? ஆண்டு கொள்ள முடியவில்லை. கல்லறை என்ன செய்ய முடியும்? கட்டி வைக்க முடியவில்லை. அவங்க வந்து சொன்னாங்க, ஏசு கிறிஸ்து அவன் எத்தனையா, அவன் கல்லறையை திறந்துட்டு கல்லறை பூரா திறந்துட்டு ஏசா உயிர்த்தன சொல்லிடுவாங்க. கல்லறையை பூட்டி என்ன செய்யுங்கள், அதை நாங்கள் செய்ய முடியாது, நீங்க செஞ்சுக்கோ அப்படின்ட்டாங்க. அவங்க போற என்ன செஞ்சாங்க? சங்கிலியை போட்டு பூட்டிட்டு காவலுக்கு இருந்தாங்க. அல்லேலூயா. அவரு 2 நாள் அவரு என்ன செஞ்சாரா? உள்ள இருந்து வெளியே போயிட்டாரு. அவர் போறதுக்கு பாதை தேவை. அல்லேலூயா. மரணத்தை
இயேசு கிறிஸ்து ஜெயமாக விழுகிறார் என்று சொன்னால் எல்லா முகங்களிலும் காணப்படுகிற கண்ணீரை தொடர்ந்து நமது ஜனத்துடைய நிந்தையை பூமியில முற்றிலுமாக நீக்கினார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்ன செய்தான்? இப்படி நிந்தைகளை மாற்ற செய்கிறது. அப்படின்னா நாங்க எங்க வீட்டுல எதுக்கு நிந்தை இருக்குது? எங்க வீட்டுல இருக்க பிரச்சனை இருக்குது, எங்க வீட்டுல இருக்க சண்டை இருக்கிறது, எங்க வீட்டுல இருக்க வியாதி இருக்கிறது. யாக்கோபு சொல்கிறார், அவன் நந்தன் சுய இச்சனை இழப்புண்டு சிக்குண்டு வேதனைப்படுகிறான். தீமைக்கு சொல்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. நீங்கள் பணத்தை நேசிக்கிறபடினாலே கடவுளை நேசிக்க உங்களுக்கு மனமில்லை. அவர் சொல்ல தீபத்தை 1 தீமோத்தேயு 6:10 சொல்ல பாருங்கள், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. சிலரை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழியேசாம் தங்களை தாங்களே அவர்கள் உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். ஒரு பைத்தியக்கார சிமசித்து இருக்கிறோமா சொல்லுகிறது, எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைத்து நிந்தைகளை மாற்றத்தக்கதாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனில் காணப்படுகிற மரணத்தை அவர் ஜெயமாக விழுகினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மரிக்கணுமா, மரிக்க கூடாதா? அல்லேலூயா. வாசிப்போம், வாசிங்க 2 தீமோத்தேயு புத்தகம் 1:10 வாசிப்போம். ஆனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது, அவர் மரணத்தை பரிகரித்து மரணத்தை பிடிக்கிட்டா கொள்ளலாம். பூமியில ராவணிக்கு முற்றிலும் வேறோட மரணத்தை பிடிக்காச்சு. இப்ப இயேசுக்கு மரணத்தை பிடினால என்ன நடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீவனையும் அழியாமையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சொல்லுமா, இப்படிப்பட்ட கடவுளை எப்படி ஆராய்க்கணும்? அவர் ஜீவனையும் அழியாமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம சரீரத்துக்கு ஒரு அழியாமை கிடையாதுங்க, நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு அழியாமை கிடையாது, நம்முடைய ஆவிக்கு ஒரு அழியாமை கிடையாது. இந்த 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 சரீரம், இந்த ஆவி, இந்த ஆத்மா ஜீவனோடு இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மரணத்தை முற்றிலுமாய் பரிகரித்தார். அல்லேலூயா. அவருடைய மரணம் உங்களுக்கு என்ன செய்தான்? நீங்க இந்த 2021 உயிரோடு இருங்க, அவ்வளவு முடிஞ்சு வச்சு. அவருடைய மரணம் 2021 மார்ச்சோட முடிஞ்சு கிடையாது, உனக்கு இன்னும் தொடக்கத்தை கத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜீவனையும் அழியாமையும் கத்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய இயேசுடைய மரணம் ஒரு வித்தியாசமான ஒன்று. வாசிப்போம் கடைசா கொலைசை புத்தகம் 1:21 வாசிப்போம். முன்னே நீங்கள் அந்நியராயும் துர்க்கிரியனால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச ரத்தத்தில் அடைந்த மரணத்தினாலே அப்பாட இவ்வளவா ரகசியம் இருக்குது. அது ஜீவனையும் அழியாமையும் கொடுத்தோட முடியல. இயேசுடைய மரணம் என்ன செய்தான்? அவர் சொல்ல பாருங்கள், முந்தி நீங்க அந்நியராகும் துர்க்கிரிகளாகும் மனசுல சத்துருக்களா கூட நீங்க இருந்திருக்கீங்க. நீங்கள நம்ம எல்லாம் சேர்த்துக்குவோம். இப்படி உள்ளத்துல பார்த்தா அவன் எப்படி இவன் எப்படி புறணியே பேசிட்டு அறையுவோம். கணம் ஒன்றுமே புரியாது. ஒன்றுக்கு ஒரு பிரயோஜனம் 10 பேர் ஒரு உப்புக்கள் கூட பிரயோஜனம் இருக்காது. அங்கேதான் உட்காந்து இப்படி இருப்போம், அந்த முக்கள் உட்காந்து போயிட்டே இருப்போம். அங்கே கொசு வருவோம், சொல்லிட்டே பேசுவோம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்கே வந்து ஒரு பேர் உட்காந்து பாட்டு படிக்கிறாங்களே, அதுக்கு தான் நேரம் இல்லை மாஸ்டர். மனசுல சத்துருக்கள், அங்கே கொசு வரை கிடைக்கும் காலில் ஒரு பக்கம். அல்லேலூயா. சினிமா தேட்டரில் போய் 5 மணி நேரம் உட்காந்து பார்ப்போம். சர்ச்சில் உட்காந்து மணியை பார்த்துருப்போம். இன்னும் முடிக்க மாட்டேக்காரு, மணி 12 ஆச்சு, இன்னும் முடிக்க மாட்டேக்காரு. டிவியில சீரியல் விடும், 12 மணிக்கு சீரியல் விடும். இங்க இரவு சொல்ல வரமாட்டேன். நம்ம மரணத்தை கர்த்தர் எப்படி வச்சிருக்கா பாருங்க. சொல்ல பாருங்கள், அவர் உங்களை என்ன செஞ்சாராம்? உங்கள் இருதயத்தில் நீங்கள் சத்துருக்களாய் இருந்தீர்கள், பிதாவுக்கும் உங்களுக்கு நீங்கள் யாராம்? அந்நியராய் இருந்தீர்கள். நீங்கள் சொல்ல பாருங்கள், மனதிலே சத்துரு நீங்க துக்கிரியராய் இருந்தீர்கள். இப்படி இருந்த உங்களை தான் கர்த்தர் செஞ்சாராம். அவர்கிட்ட போய் அவர் அந்த மரணம் அடைஞ்சு உங்களை என்ன செஞ்சாரா? அவர்கிட்ட போய் அப்படி ஒப்பு கொடுக்கலாம். ஜெயிச்சாரு. அவரை பார்க்கவே முடியல. இப்ப தெருவா போறாரு, அம்மா ஓட்டு போடுங்க, ஐயா ஓட்டு போடுங்க. இப்ப எவன் அடிச்சாலும் பரவாயில்ல, இடிச்சு போடா, ஓட்டு மட்டும் போட்டுடா. அன்னைக்கு அவர் எங்க இருக்கிறது தெரியாது. இன்னைக்கு அவருக்கு தேவை, புரியுது அவளுக்கு? இன்னைக்கு ஈஸியா பார்க்க அவருக்கு தேவை. ஆச்சுல எம்எல்ஏ ஆனாரு, பார்க்க முடியல, பிடிக்க முடியல. ஆனா சாதாரண மனுஷனே இப்படி இருந்தா கடவுள் எப்படி வச்சுக்கிறார் பாருங்கள, பிதாவிடத்திலே உங்களை என்ன செஞ்சாராம்? ஒப்புரவாக்கிறார். தலைய சொல்லுமா, அவருடைய மரணம் இதை செஞ்சதுங்க. நம்ம இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. சில பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து ஆமென். சில பேர் இயேசு நாமத்தினாலே
என்ன ஏன் சொல்ல விளக்கமாக தான் சொல்லேன். நம்ம தான் விளங்காமல் இருக்கோம். இவர் சொல்றதா விளக்கமாக இருக்கோமே. இயேசு கிறிஸ்து மூலம் பரிசுத்தம் உள்ள ஜீவன நல்ல பிதாவே. அவருக்கு ஒரு ஏதாவது நேம் வைங்க. ஜீவன நல்ல பிதா அப்படி சொல்லி முடியுங்க. ஏசு நாமத்தினாமே யார்கிட்ட சொல்ற? பிதாட்ட சொல்லியா? பிதா தான் எல்லாம் செய்யணும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், முடிஞ்சு வச்சு. அல்லேலூயா. அவர் பிதாவிடத்திலே என்ன செய்தாராம்? ஒப்புரவாக்குனது அவருடைய மரணம். வாசிப்போம் எபிரேய புத்தகம் 9:15 வாசிப்போம். முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து, நல்லா பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் நித்திய சுதந்திரத்தை அடைத்துக் கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் சத்தமாக சொல்லுவோமா? இயேசுடைய மரணம் சாதாரண ஒன்று கிடையாது. நம்ம அதை ரொம்ப அசட்டை நினைச்சுக்கிற கிடையாது. அவர் சொல்ல பாருங்கள், அவர் சொல்ல பாருங்க, புது ஒரு உடன்படிக்கை பண்றார். உடன்படிக்கை, நீ இவனுக்கு கூட வாழணும், கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இது ஒரு உடன்படிக்கை. இப்போ ஒருத்தர் வேலைக்கு போவார், நீங்க 2 வருஷம் அக்ரிமெண்ட். உடன்படிக்கை என்பது அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் பண்றது. அல்லேலூயா. நீங்க என்ன வேலை பார்க்கணும்? தினசரி சர்ச்சை கூட்டி கிளீன் பண்ணி பாய் விரிக்கிறேன் வேலை. ஒரு வேலை தான். சம்பளம் அளவு 4000 ரூபாய் சம்பளம். ரைட், ஓகே. நிஜமான் திடீர்னு வருவார், குப்படாச்சு, இன்னைக்கு தான் கூட்டல் அடிப்பார். அப்படித்தானே? அல்லேலூயா. வீட்டு வாசிப்போம். 9:15 வாசிங்க. 9:15. ஆகையா காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கை பண்ணினார். அவர் உங்களை கொண்டு சேராம் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாராம். அவருடைய மரணம் என்ன செய்தான்? உங்களை ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. அதை தான் சொல்லுது பாலன் அவர்கள் முதல் நாள் பேசினாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ன செய்தாராம்? உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாட்ட ஒரு உடன்படிக்கை பண்றார். அடுத்து வாசிப்போம் 8:2 வாசிப்போம். ரோமர் 8:2. இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து செய்தான் கம்பிட விளையாகிசியான். அல்லேலூயா. அங்க சொல்லுது அவர் ஒப்பந்தமாக்குறார். கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. யாருக்கு? கல்யாணம் முடிச்சதுல பேசுவோம். இப்ப காய் தரவங்கள கபில அவருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. அல்லேலூயா. கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு. கல்யாணம் முடிச்சு கொடுத்தா யாரோட இருக்கணும்? வீட்டுக்காரோட இருக்கணும். அவரை நான் வரணும், நம்ம அந்த மாதிரி ஊருக்கு போகணும், உட்காரணும். எதுக்கு நைட்டில் வருவார், 12 மணிக்கு வருவார், சாப்பாடு செய்வான். சாப்பாடு ஒன்றும் இல்லை. ஹோட்டலாக பிடிச்சிருப்பானே. அப்போ என்ன பண்ணலாம்? இதாக பண்ணலாம். அப்போ பட்டியா கிடக்கு. அப்படியா? எனக்கு தூக்கம் வருது, நீங்கள் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுவாங்க, 2 தக்காளி பழக அப்படி சொல்லுவாங்களா? உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்? தான் ஒப்புரவாக்கக்கூடிய உடன்படிக்கை, அதாவது புது உடன்படிக்கை அப்படிங்கிறது அங்கே என்ன நடக்கும் எப்படி தெரியாது. கல்யாணம் முடிச்சு கொடுத்த நாள்ல இருந்து 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷமா தாய் வீட்டை குறிச்சே பேசிட்டு இருந்தோம்னா இங்க இவருடைய திட்டங்கள், இவருடைய தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாது. இவருடைய நோக்கங்கள், இப்படி ஓடுகிற ஓட்டோடைய பிரேசத்தின் செய்யலாம் நம்மளால் பக்கவலமா இருக்க முடியாது. உண்மையா பொய்யா? எங்க அம்மா வீட்டில் நான் அப்படி இருந்தேன், எங்க அம்மா வீட்டில் இப்படி இருந்தேன், எங்க அம்மா என்ன அப்படி செய்வாங்க, கால் வலிக்கணும் அமுக்குவாங்க, கால் அமுக்குவாங்க, குளிக்க எல்லாம் செய்வாங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க. எனக்கு உடன்படிக்கை யாரு பண்ணி கொடுத்துருக்கு? கல்யாணம் முடிச்சு ஒரு ஆள் கொடுத்தாச்சு. அப்ப சிந்தை இருக்கணுமா? வீட்டுக்கு அப்படி எப்படி இருக்கிறாரு, வீட்டுக்கு அப்படி எதற்காக ஓடுறாரு, இப்படி அதான் புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை பண்ண உடனே பிதாவுடைய சித்தம் செய்வதே எனக்கு போஷணமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்னதான்? மாம்சத்துக்குரிய பிரமாணம் அல்ல. அதான் ரோமர் 8 சொல்வார்கள். அந்தபடினாலே மாம்சத்தினாலே விழுமா இருந்த ஞாபகத்தை செய்யக்கூடாததை தேவனே செய்வதற்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பதிலாகவும் அனுப்பி பாவத்தை ஆக்கடிக்குள்ளாக தீர்த்து வாசிங்க. இது என்ன சொல்லணும்னா ஆவியின் பிரமாணத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கை தட்டுவோம், டம்ம தட்டுவாங்க. எல்லாரும் அல்லே சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பிள்ளை தூக்கிட்டு இருக்காங்க, அல்லேலூயா, அப்படி அது குதிக்குதாங்கன்னு. எதுனால சொன்ன? எல்லாரும் சொன்னாங்க, நானும் சொல்ல முடிஞ்சு போச்சு. இப்படி கிடையாது. இது மாமிசம்.
எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாம் எழுந்திருப்பாங்க, ஒரு அம்மா மட்டும் எழுந்திருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் பரலோகம் போறாங்க? நாங்க 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 இதெல்லாம் மாமிசம். எல்லாரும் உட்காருவோம், உட்காருவாங்க, உட்கார்ந்து மட்டும் எஞ்சிருவாங்க. என்னமா நிக்கிற நரத்துக்கு ஒரு மட்டும் எதுக்கு அப்படின்னா அவர் நிற்பாங்க. என்ன நிக்கிற அப்படின்னு என்னன்னு தெரியலையா, நீங்கள் நிக்க நானே நிக்கிற முடிஞ்சு வச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் மாமிசங்கள். ஆவியின் பிரமாணம் என்ன அப்படின்னா, வேதம் என்ன சொல்கிறதோ அப்படியே செய்கிறது ஆவியின் பிரமாணம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஆவிக்குரியவன் சகலவற்றை நாம் நிதானித்து கிரிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆவியின் பிரமாணம் ஒரு நாள் ஒரு என்ன செய்யாதான், மாம்சத்துக்குரிய பிரமாணத்துக்கு ஒத்து ஊதாது. ஒத்து ஊதாதா? அது மாமிசம் என்ன செய்யுமா? களவு செய்யும். மாமிசம் என்ன செய்யுமா? சர்ச்சைக்கு போகாத. மாமிசம் என்ன செய்யும்? தசமா கொடுக்காத. மாமிசம் என்ன செய்யும்? ஜெபம் பண்ணாத. ஆவி என்ன செய்யுமா? ஜெபம் பண்ணு, சர்ச்சைக்கு போ, பாடுபடி, கத்தர்களுக்கு கூடு, ஆண்டவரை தேடு, பைபிள் வாசி, ஒரு வசனத்தை உள்ளத்துல வச்சுக்கோ, ஒரு வசனத்தை ஒரு நோட்டில் எழுது. இப்படி ஆவின் பிரமாணம் சொல்லிட்டு இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மரணம் மாம்சத்துக்குரிய பிரமாணத்தை செய்யக்கூடாததை ஆவின் பிரமாணம் செய்யத்தக்கதாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரணம் அடைந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவருடைய மரணம் மாமிச பிரமாணத்தை உண்டாக்காதபடிக்கு ஆவின் பிரமாணத்தை உண்டாக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்ன செய்தான்? பூமியிலே உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நாங்கள் ஆவிக்குரிய சபை, அதனால நாங்கள் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரிய என்ன செய்யணும்? ஆவிக்குரிய அப்படியே நீங்க பேசணும், ஆவிக்குரியபடி தான் செய்யணும், ஆவிக்குரியபடி தான் நீங்க வாழணும். நம்ம ஆவிக்குரிய பிரகாரத்திலே எவ்வளவோ இன்பலாகிறோமோ அவ்வளவாய் மாம்சத்துக்குரிய பிரமாணம் நம்மளை விட்டு அப்புறப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மாமிசம் சரியான சோம்பல். ஆவி என்ன செய்தால் பைபிள் சொல்றது, எல்லாவற்றிலும் ஆவியே உற்சாகமானது. பைபிள் சொல்றதா இல்லையா? நான் சொல்ல மாமிசம் தான் பலம் இல்ல, மாமிசம் பலவீனம், ஆவி எப்படிப்பட்டதாம்? பலம் உள்ளது. அப்ப அந்த ஆவி என்ன செய்யுமா? ஒரு சேனையை எழுப்ப செய்யும். மாமிசம் என்ன செய்யாது? வீட்டை விட்டு வெளியே வராது. அது குப்பையிடாம நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எனக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஆவியின் பிரமாணத்தை உருவாக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார். அப்படிப்பட்ட மரணம் அடைந்த தெய்வத்தினுடைய நன்மை நாம் பெற்றிருக்கிறபடினாலே நாம் செய்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாளும் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு அதாவது நிருபங்களில் எழுதும் போதெல்லாம் நீங்கள் ஆவில எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? ஆவில நீங்கள் அனலாயிருங்கள். பரவாயில்லையே, ஆவிலே அனலாருங்கள். அடுத்தது நீங்கள் கர்த்தருக்கு முடியும் பிரமாணம் உங்களை என்ன செய்யுமா? உற்சாகப்படுத்தி 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 இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை மறத்து போகப்படத்தக்கதாக, பூமிக்குரிய வாழ்க்கையை வெறுக்கத்தக்கதாக என்ன செய்யுமா? ஆவின் பிரமாணம் உங்களை ஒவ்வொரு நாளும் வாராக்காதபடிக்கு, ஒவ்வொரு நாளும் தலையாக்கத்தக்கதாக ஆவின் பிரமாணம் உங்களை மாத்திரம் கிடையாது, உங்களை சார்ந்த அத்தனை பேரை என்ன செய்யுமா? அது தலையாக்கி ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை உண்டாக்கத்தக்கதாக ஆவின் பிரமாணம் நிச்சயமாக செய்யும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. மாமிச பிரமாணம் செய்யாத ஒன்றை ஆவின் பிரமாணம் சீக்கிரமாக செய்து முடிக்கும். அதற்காகவே இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார். அப்படிப்பட்ட ஆராதிக்கிறபடினாலே நாம் தொடர்ந்து அதற்குள்ளாக ஓடுவோம். மானத்தை மறந்து விடாதபடிக்கு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.